ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதாவது பாரதி ராஜாவுடைய பையன் மனோஜ் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய 2 கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனும் நடந்திருக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னால். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ நிஜமாகவே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாரதி ராஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெஜண்டு. ஸோ தமிழ் சினிமா வந்து இந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அதாவது செட்டில் போட்டு தான் வந்து நிறைய படம் எடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் கிராமத்தின் மூலமாக படம் எடுத்தாலுமே படம் வந்து ஹிட் ஆகும், இப்படி வந்து ட்ரெண்டிங்கை மாற்றலாம் அப்படிங்கிறது முதல்ல வந்து தமிழ் சினிமாவை வந்து அறிமுகப்படுத்தினாலே பார்த்திங்கன்னா வந்து பாரதிராஜா சார் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதிராஜா சார் வந்து நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ராதா மாமா ஆகட்டும், அப்புறம் வந்து அம்பிகா மாமா ஆகட்டும், அப்புறம் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நடிகர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு பெரிய லெஜெண்டு தான் சொல்லணும். ஸோ இவங்களும் அதாவது பாலச்சந்தர் சாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, அதான் உண்மை. ஸோ அவங்க பையன் வந்து இறந்துருக்காங்க. ஏன்னா வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து மனோஜ் அவங்க வந்து ராஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் படம் நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்தளவு வந்து படம் ஓடலை. ஆனால் இது வந்து யாரும் வந்து எதிர்பாராத ஒரு இதுதான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னென்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருத்தமாக இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா வந்து மீடியாக்கள் வந்து அதாவது அவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த துக்கத்தை வந்து விசாரிக்க வந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மைக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு போகிறாங்க. அது ரொம்பவே நிஜமாகவே சோகமாக ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ நடிக்கிறாங்க, திரையில் பிரபலமாக இருக்கிறாங்க, ரைட்டு இருக்கட்டும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எந்த நேரத்தில் நம்ம வந்து அனுசரணை பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணிடணும். இது வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சிக்கு இங்கே வராங்கன்னா அவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த இடத்துலையும் வந்து அவங்கள வந்து பேட்டி இருக்கிற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் நெருக்கிட்டு போகிறது, இது பண்ணுறது, அவங்கள கொஞ்சம் அதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லதில்லை. ஏன்னா வந்து அவங்களும் வந்து வெளியே வரணும் அப்படி வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்னுடைய சின்ன ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட்டு. ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இருக்கிற வரை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கணும், அன்பாக பார்த்துக்கணும். ஸோ ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நம்மளும் சேஃபாக இருக்கணும். வெளியில் போயிட்டு இருந்தாலுமே சேஃபாக போயிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச ஒரு அன்பை செலுத்துவோம். நன்றி.